லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரத்தை சாதித்துக் கொண்டு அவரை பிரார்த்தித்து திருமந்திரத்தை என்ன, துவயத்தை என்ன, சரமஸ்லோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரபன்னனாக இருக்கக்கூடியவன் சரணாகதன் என்பவன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளிலே பயமன்னிக்க, அதாவது நிர்பரனாக. நிர்பரன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் பயம் அற்று, பயம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை போய் சேர வேணும், நித்தியமான கைங்கரியத்தை பெற வேணும் அப்படிங்கிறது தான் புருஷார்த்தம். அதற்குத்தான் ஒவ்வொருவரும் 74 சிம்மாசனாதிபதிகள் எம்பெருமானாராலே நியமிக்கப்பெற்றது. இந்த நியமிக்கப்பட்டதான அந்த 74 சிம்மாசனாதிபதிகளில் மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துள்ளார் சுவாமி எம்பெருமானார். அந்த ரீதியில் அந்த சுவாமியினிடத்திலே சென்று பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு மேலே துவயம் என்ன, அதாவது திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, இதெல்லாம் அந்த ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். இந்த துவயம் திருமந்திரம் அப்படிங்கிறது 8 எழுத்து மந்திரம். சரமஸ்லோகம் என்பது கண்ணன பெருமான் கீதையிலே கொடுத்து போந்ததான 66வது ஸ்லோகமாக 18வது அத்தியாயத்திலே சொன்ன ஸ்லோகம். எல்லா விதமான தர்மத்தையும் விட்டு சாட்சாது தர்மமாக இருக்கக்கூடிய என்னையே 10 என்று எம்பெருமான் சொல்லுகிறார். அதுக்கு நடுவில் திருமந்திரம் என்பது 8 எழுத்து மந்திரமாக நாராயணனுக்கு நான் அடிமைப்பட்டவன் என்பதை சொல்லிக்கொண்டு கடைசியிலே சரமஸ்லோகம் என்பதை தெரிவித்து நடுவில் இருக்கக்கூடியது துவயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2 வாக்கியங்களை கொண்டதான ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரத்தனம், மந்திரத்துக்குள்ளே ரத்தனம் என்று கொள்ளப்படுகிறது. அந்த துவயமகா மந்திரத்தை சொல்ற போது பூர்வாச்சாரியர்களிலே அந்த மகாமந்திரமானது எத்தனை உயர்ந்தது. அதை போய் நம்ம ஒவ்வொருவரும் அந்த துவயமகாமந்திரத்தை சொல்லி பெருமானிடத்துல புருஷார்த்தம் அப்படிங்கிறத பெறுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு திருட்டாந்தம் சொல்லுகிறார். ஆசியமாக இருக்கக்கூடிய ஒரு திருட்டாந்தம். யாரோ ஒருத்தன் ஒரு குடிமகன் ஒரு நாட்டுல இருக்கான். அவன் ராஜாவை பார்க்க போகிறான் அப்படின்னு சொன்னா அந்த உதாரணமாக இருக்கக்கூடிய அவனிடத்துல என்ன இல்லை, ராஜாவினிடத்துல எல்லாமே இருக்கு. அவனிடத்துல போய் அவனிடத்துல பார்க்க போகணும். அவனை பார்க்க போறச்ச இவன் என்ன பண்ணானா, ஒரு எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராஜாவினிடத்தை கொடுத்து, எதற்காக கொடுக்க வேண்டும் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை ராஜா அப்பப்ப மோந்து பார்த்துப்பா, அந்த எலுமிச்சம்பழம் ஒரு வாசனை நல்லா இருக்கும், அதை பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிறதுக்காக இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவினிடத்திலே கொடுத்தான் அப்படின்னு சொன்னா இது ஒரு பக்கம். அதை கொடுத்துட்டோ அவனிடத்துல ராஜாவே இந்த ராஜ்யத்தை நம்மிடத்திலே கொடுப்பீரா அப்படின்னு கேட்டோம்னா என்ன நடக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆக ஒரு ராஜாவினிடத்திலே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தையே நாம் அவனிடத்திலே பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அதே போலத்தான் இங்க நம்ம இருக்கக்கூடிய பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம், சில பேர் சொல்லுவா துவயத்தை சொன்னா இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி இருக்கும் சொல்லவர்கள் உண்டு. சாதனாந்தரம் என்பது கிடையாது. பெருமானிடத்துல நாம் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எத்தையும் பிரார்த்தித்தல்ல, அவனிடத்திலே நித்தியமான கைங்கரியம் ஒன்றே நமக்கு உத்தேசமாக இருக்க வேண்டும். பிரார்த்திப்பது எப்படி இருக்குன்னு சுவாமி சாதிக்கிறார்னா, துவயத்தை சொல்லிட்டு எப்படி எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை பெறுகிறான்னு சொல்றோமோ அந்த மாதிரியா என்ன, அப்படி இல்லை. ஆனா அது எப்படி இருக்குன்னா, துவயமகாமந்திரத்தை நாம் எப்போதும் உச்சரித்து கொண்டு இருக்கிறோம். துவயத்தை சொல்லணும்னா, அதாவது குரு பரம்பரையை சொல்லிட்டு
அதுக்கப்புறம் வாக்கிய பரம்பரை சொல்லிட்டு திருமந்திரை சொல்லிட்டு துவயம் சொல்ல ஆரம்பிக்கணும். வெறும் நேரடியாக துவயத்தை சொல்லேன்னு சொல்லக்கூடாது. அப்படி அல்ல. அதனால இந்த துவயத்தை சொல்லி அதை உச்சரித்து கொண்டிருந்து எம்பெருமானிடத்துல பரமபுருஷார்த்த லட்சணத்தை பெறுவது போல அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லலாமா? அது இது சமமாகுமா? ஆகாது. ஆனா அதை புரிய வைக்கணுமோ இல்லையோ நமக்கு. இந்த துவயமகாமந்திரம் எத்தனை உயர்ந்தது, ஆனா அந்த துவயமகாமந்திரம் அவ்வளவு சுலபமா இருக்கு. அத்தை சொல்லிட்டு முதல் வரியாலே சரணாகதியை அனுஷ்டிப்பது. நாராயணாய நமஹா என்று நாராயணனிடத்துல நான் சரணாகதி போகிறேன். சரி, இரண்டாவது புகுந்த பிற்பாடு என்ன பண்ணணும்? என்ன மேலே கீழையும் பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படின்னா அப்படி அல்ல. கைங்கரியம் என்ன? நித்தியமான கைங்கரியம். நித்தியமான கைங்கரியம் அதான் மாம் பக்தாரம் தாரைய அப்படின்னு எம்பெருமானார் தான் தன்னுடைய கத்தியத்திலே தெரிவிக்கிறார். ஒரு இடத்துல பார்த்தா க்ஷமஸ்வங்கிறார், மற்றொரு இடத்துல பார்த்தா தாரையன்னு சொன்னா அதையே நாம் என்னிடத்துல இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கி பெருமானே நீ, ஏன்னா நிச்சயம் வந்துட்டே இருக்கு, கூட கூட சேர்ந்துட்டே இருக்கு இந்த பாவங்களானது வந்துட்டே இருக்கிறபடினால அத்தை போக்கி கொடுக்க வேணும், அதை அப்படி அடியோடு அறுத்து தள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பெருமானார். அப்படின்னா இந்த துவயமகாமந்திரத்தை சொல்லி நாம் பரமபுருஷார்த்த லட்சணத்தை பெறுகிறோமா அப்படிங்கிறதல்ல. எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு, அவனுடைய முகோல்லாசம், அவனுடைய திருவுள்ள உகப்பால் மட்டுமே நமக்கு பரமபுருஷார்த்த லட்சணம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியம் பெறுகிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேணும். இதற்காக சொல்ல வந்தோம், நம்ம சின்னதா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு மோட்சத்தையே பெறுகிறோம் அப்படிங்கிறது உண்டா? அப்படிங்கிறதல்ல. எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு ஏற்பட வேண்டும். எப்படி எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை பெறுமா போலே அன்னு திருத்வயத்தை சொல்லி நாம் எம்பெருமானுடைய திருவடிகளை பெறுகிறோம் அப்படிங்கிறது. ஆனாலும் எம்பெருமான் நம்மை வரிக்க வேண்டும். நாம் பிரார்த்திப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்பெருமான் நம்ம வர்த்தித்து அவன் நம்மை பெறுவதற்கு அப்படிதான் பண்றான். இருந்தாலும் எம்பெருமான் இவனை உகக்க வேண்டும். அழியல் நம் பையல் அப்படின்னு எப்படி அபிமானம் ஆச்சாரிய அபிமானம் இருக்க வேணும் என்று சொல்லுகிறார்களோ அதுபோல பகவான் நம்ம உகக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம்.